This video sponsored by SBO Digital Marketing. This is work from home opportunity. Please send your name and qualification. WhatsApp to 9025863666 and get full detail instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அழகுதான். ரயில் பயணம் ஒரு சுகமான பயணம். அது மாநிலங்களையும் நாடுகளையும் மட்டும் இணைக்கும் வாகனம் அல்ல, மக்களின் மனங்களை இணைக்கும் ஊர்தியாகவும் இருப்பதால் தொடர்வண்டி பயணத்தை பலரும் விரும்புகின்றனர். மக்கள் தொகை பெருக பெருக இடம் விட்டு இடம் நகர்வதற்கான போக்குவரத்து ஊர்திகளின் வகைகளும் பெருகின. ஒரே நேரத்தில் அதிக மக்களையும் பொருட்களையும் ஏற்றிச் செல்லும் வாகனமாக தொடர்வண்டிகள் அமைந்ததால் தான் அது ஒரு முக்கிய போக்குவரத்தாக கருதப்படுகிறது. ஆதி மனிதன் கால்நடையாகவும் விலங்குகளின் மீதும் பயணித்த கால ஓட்டத்தில் சக்கரத்தின் கண்டுபிடிப்பு பல புதிய மாற்றங்களை உண்டாக்கியது. அறிவியல் வளர்ச்சியின் தொடர்ச்சியாக நீராவி இயந்திரங்கள் தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்தின. தாமஸ் நியூகாமன் உருவாக்கிய நீராவி இயந்திரம், ஜேம்ஸ் வாட், மேத்யூ போல்டன் ஆகியோரின் தொடர் கண்டுபிடிப்புகள் நீராவி இயந்திரங்களின் பயன்பாட்டை வெளிப்படுத்தின. பிரான்ஸ் நாட்டின் நிக்கோலாஸ் ஜோசப் கோனியோ என்பவர் 1769ஆம் ஆண்டில் கொதிகலனும் 3 சக்கரங்களும் கொண்ட ஒரு இயந்திரத்தை வடிவமைத்தார். ஸ்காட்லாந்து நாட்டின் வில்லியம் மர்டாக் என்பவர் 1784ஆம் ஆண்டு தான் கண்டுபிடித்த சிறிய பொம்மை இயந்திரத்தை நீராவியின் சக்தியால் ஓடவிட்டார். ஸ்காட்லாந்து நாட்டின் ரிச்சர்ட் ட்ரெவித்திக் என்பவர் பல்வேறு நீராவி இயந்திரங்களை வடிவமைத்தார். 1800ஆம் ஆண்டிற்கு பிறகு அவர் பொம்மை வண்டிகளை நீராவியின் மூலமாக நகரும்படியும் செய்தார். 1802ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 24ஆம் நாள் காம்ஃபோன் எனும் சிற்றூரில் அங்குள்ள மக்களை தனது வண்டியில் ஏற்றிக்கொண்டு ட்ரெவித்திக் இயக்கினார். வேல்ஸ் நாட்டின் இரும்பு தொழிற்சாலையில் குதிரை வண்டிகளுக்கு பதிலாக ரிச்சர்ட் ட்ரெவித்திக் கண்டுபிடித்த நீராவி இயந்திரம் 1804ஆம் ஆண்டு பிப்ரவரி 22 அன்று வெள்ளோட்டம் விடப்பட்டது. எந்திரத்தின் எடை தாங்காமல் வார்பிரம்பு தண்டவாளங்கள் உடைந்து போனது. இதனால் கண்டுபிடிப்புகள் மேம்படுத்தப்பட்டன. அதிக சத்தம், பெரும் புகை இந்த இயந்திரத்தின் பயன்பாட்டில் பெரும் சவாலாகவே இருந்தன. நிலக்கரி சுரங்கங்களின் பயன்பாட்டிற்கு நீராவி வண்டிகளின் தேவை அவசியமானதாக கருதியதால் அதன் கண்டுபிடிப்புகளும் மேம்படுத்தலும் அதிகரித்து கொண்டே வந்தன. இங்கிலாந்து நாட்டின் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் எந்திரத்திற்கு கரியூட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் தனது அனுபவத்தால் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு 1814ஆம் ஆண்டில் ஃப்ளூக்கர் என்ற பெயரில் புதிய நீராவி வண்டியை கண்டுபிடித்தார். கனமான பலகைகள், கட்டைகளை கொண்டு தண்டவாளம் போல அமைக்கப்பட்டு வண்டி சக்கரம் அதில் உருண்டோட குதிரைகள் அதை இழுத்துச் செல்லும். இதற்கு மாற்றாக குதிரைகளுக்கு பதில் ஸ்டீஃபன்சனின் இயந்திரம் செயல்படத் தொடங்கியது. இந்நாட்களில் நீராவி ஊர்திகளின் தந்தை என்று ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் அழைக்கப்பட்டார். இங்கிலாந்து நாட்டின் டார்லிங்டன் மற்றும் ஸ்டாக்டன் நகரங்களின் நிலக்கரி சுரங்கங்களை இணைக்கும் பணிகள் நடைபெற்றன. அந்த பாதையில் ஸ்டீஃபன்சன் உருவாக்கிய லோகோமோஷன் இயந்திரம் சோதனை அடிப்படையில் எக்ஸ்பெரிமெண்ட் என்று பெயரிடப்பட்ட பயணிகள் பெட்டியையும் நிலக்கரி பாரத்தையும் இணைத்துக் கொண்டு பயணித்தது. 1825 செப்டம்பர் 27ஆம் நாள்